Hello friends, welcome to my channel Study Until You Get. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ் இது எல்லாமே ஜஸ்ட் இன்டெப்த்தாக பார்க்காம மேலோட்டமாக பார்க்கலாம். ஜென்ரல் சயின்ஸ், இந்த ஜென்ரல் சயின்ஸ்னு எதுவும் மொத்தம் 3 டாபிக்ஸை கவர் பண்ணுவாங்க. Physics, Chemistry and Biology. இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். Physics lesson number 1, motion, work, energy and power. Physical quantities அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். All the quantities which can be measured directly or indirectly in the terms of law of physics. ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மொத்தம் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அண்ட் வெக்டார் குவான்டிட்டிஸ். ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஹாவ் மேக்னிடியூட் ஒன்லி அண்ட் நோ டைரக்ஷன் ஆர் கால்ட் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். அதாவது மேக்னிடியூட் ஒன்லி அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், பட் நோ டைரக்ஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மாஸ், ஸ்பீட், வால்யூம், ஒர்க், டைம், பவர் அண்ட் எனர்ஜி. Vector quantities அப்படின்னா physical quantities which have magnitude and direction both and which obey triangle law are called vector quantities. For example, displacement, velocity, acceleration, force, momentum, drag. அதாவது இதில் ரெண்டுமே இருக்கும், மேக்னிடியூட் அண்ட் போத் டைரக்ஷன் இருக்கும். அப்புறம் ட்ரையாங்கிளோட லா சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வெக்டர் குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம், வெலாசிட்டி அப்படின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா v1 மைனஸ் v2 v1 ப்ளஸ் v2. அதாவது இந்த கான்செப்டை மேக்ஸில் டீல் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரெயின்ஸ், அந்த சம்மில் ரிலேட்டிவ் வெலாசிட்டியோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா த ட்ரெயின் ட்ராவல்ஸ் அந்த 2 trains ட்ராவல்ஸ் இந்த சேம் டைரக்ஷன் அப்படின்னு கொஷின் வரும்பொழுது இந்த ரெண்டுத்தோட ஸ்பீடை நம்ம மைனஸ் பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட் ட்ரெயின் விச் ட்ராவல்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்ற போது ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடை நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதியிருப்போம். அதே மாதிரி ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா a is equal to v2 minus v1 divided by time. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நியூட்டனோட 3 லாஸையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு பார்த்தோம்னா லா ஆஃப் இனர்ஷியா. செகண்ட் லா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். நியூட்டனோட தேர்ட் லா அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் எம்சிக்யூ கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வென் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா always balanced, always unbalanced, may or may not be balanced, none of the above. Answer for the question may or may not be balanced. Second question, rocket works on the principle of conservation of mass, energy, momentum, none of the above. Momentum. And then third question, when body falls freely, body ஃப்ரீயாக கீழே விழுகும் பொழுது என்ன எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி or none of the above. The answer for the question potential energy is converted into kinetic energy. Fourth question, momentum has the same unit as that of couple, torque, impulse or momentum. The answer for the question impulse. Fifth question, when work is done by the body it gains energy, it loses energy, energy remains constant or none of the above. It gains energy. Sixth question,
Which of the following changes when a particle is moving with a uniform velocity? Speed, acceleration, velocity or position? The answer for the question is position. 7th question. Fat can be separated from milk in a cream separation. Cohesive force, gravitation force, centrifugal force or centripetal force? Centrifugal force. 8th question. The motion along a straight line is rectilinear, translators, rotating, oscillator. And the answer for the question rectilinear. And the 9th question is light year is the unit of time, mass, speed of light or distance. எப்படி லைட் இயர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எதை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக லைட் இயர் யூஸ் பண்ணுவாங்க. And 10th question, the work done on an object does not depends upon displacement, force applied, final velocity, initial velocity. And the answer for the question initial velocity. The 11th question is a man pushes a wall but fails to displace it. He does negative work, positive work, no work at all or maximum work? No work at all. 12th question, moment of momentum is called torque, weight, moment of inertia or angular momentum? And the answer for the question is angular momentum. 13th question, average velocity of an object is equal to the mean of its initial and final velocities if the acceleration is uniform, variable, both a and b or none of the above. And the answer for the question is uniform. 14th question, which one of the following is vector quantity? முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்கேலார் அண்ட் வெக்டார் கண்டிஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து 1 மார்க் கேட்பாங்க. ஃபோர்ஸா, ஏரியாவா, வால்யூமா ஆர் டென்சிட்டியா? ஃபோர்ஸ் தான் வெக்டார் குவான்டிட்டி, மித்தது எல்லாமே ஸ்கேலார் குவான்டிட்டி. 15th question என்னன்னு பார்க்கலாம். The rate of change of momentum gives us moment, acceleration, force or impulse? And the answer for the question is force. 16th one, if the displacement of an object is proportional to the square of time, then the object moves with uniform velocity, uniform acceleration, increase acceleration or decrease acceleration? Answer on the uniform acceleration. 17th question, power of moving body is stored in the form of work and time, force and distance, force and velocity, distance and acceleration? Force and velocity. 18th question, natural radioactivity was discovered by Marie Curie, Ernest Rutherford, Henry Becquerel, Enrico Fermi? Henry Becquerel. And 19th question, Sir C.V. Raman was awarded Nobel Prize for his work connected with which of the following phenomenon of radiation? Scattering, diffraction, interference, polarization? Scattering. 20th question, an aeroplane rises because of ஏன் ஏரோப்ளேன் பறக்குது அப்படின்னு கேட்குறாங்க. upward reaction of air, the density of air above the plane is less than below, the pressure above its wing it is less than the pressure below them, its nose upward. The pressure above its wings is less than the pressure below them. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டடி அன்டில் யூ கெட் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலே ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைனா கார்த்திக் பிரைண்ட் அப்படின்ற இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.
உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம அந்த வீடியோஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.